Hello my dear students, welcome back to social science class of 7th standard. Dear students, we are learning some of the interesting topics from the sources of medieval India. Today, in these videos, we are going to learn the books, biographies and autobiographies. ஒவ்வொரு நாளும் புது புது தலைப்புகள்ல நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு சோர்சஸ் ஆஃப் மெடிவல் இந்தியா, இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். இடைக்கால இந்தியாவை பிரிக்கக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த சோர்சஸ், ஆதாரங்களை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். Yes, what are the sources? Sources are divided to one is primary, secondary. Coins, monuments and inscriptions are the primary sources. What are the secondary sources? Yes, travelers, chronicles, literary works, biography and autobiography are the secondary sources. Today we are going to learn the secondary sources of books, biographies and autobiographies. நூல்கள், வாழ்க்கை வரலாறுகள் மற்றும் சுயசரிதைகள் அப்படின்னு அந்த டாபிக்கை பத்தி பார்ப்போம். In the 16th century, what is the 16th century? History of medieval India is divided to one is early medieval period and later medieval period. From 700 to 1200 early medieval period. 1200 to 1700 is later medieval period. What are the sources available in between the 700 to 1700? Books, biographies and autobiographies. In the 16th century, 16ஆம் நூற்றாண்டில் எம்பரர் பாபர்ஸ், அரசர், மிகச்சிறந்த அரசராக இருந்தார். முகல்ஸ், எம்பரர் முகல்ஸ் டைனஸ்டியிலே a famous king of Mughals emperor, Babur Nawa and Abul Fasal's Aini Akbari. Look here, in the 16th century, Emperor Babur Nawa and Abul Fasal Aini Akbari and Akbar Nawa provided detailed information about these two emperors. So, நம்ம 16th centuryல என்னென்ன எவிடன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா, பாபருடைய நூல், பாபர் நாமா, எம்பரர் பாபர்ஸ், பாபர் நாமா, பாபருடைய நூல், பாபர் நாமா. அண்ட் அபுல் ஃபாசில் இருந்தாரு. அபுல் ஃபாசிலுடைய நூல் என்னது? ஐனி அக்பரி. ஓகேவா? அண்ட் அக்பர் நாமா provided detailed information about these two emperors. அந்த இரண்டு அரசர்களை பற்றி வாழ்க்கை வரலாறு, முகலாய பேரரசில் இருந்த மிகச்சிறந்த அரசர்களை பற்றியும், அவர்களுடைய நிர்வாகத்தை பற்றியும், மேலும் அவருடைய ஆட்சியை பற்றியும், மக்களுக்கு அவங்க என்ன சர்வீஸ் பண்ணாங்கன்றத பற்றியும் நமக்கு டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸ் தருது. இந்த 17th century, 16th centuryல இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இந்த 17th century 17ஆம் நூற்றாண்டுகள்ல ஜஹாங்கீர் wrote his memoir. ஜஹாங்கீரின் நினைவுகள். இது தஸ்கி ஜஹாங்கீரி என்பது ஜஹாங்கீரின் நினைவுகள், ஜஹாங்கீருடைய நூல். Yes, throwing a lot of light on the period. அந்த காலகட்டத்தில் இருந்த அற்புதமான சில தகவல்களை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது, வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அப்படின்னா என்ன? சரியான தகவல்களை நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுது, தெளிவுபடுத்துது, நாம தெரிஞ்சுக்க முடியுது. எஸ், இந்த 17th century ஜஹாங்கீர் wrote, ஜஹாங்கீரே எழுதினாரு his memoir, அவருடைய நினைவுகளை. சோ ஜஹாங்கீர் memoir அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? தஸ்கி ஜஹாங்கீரி throwing a lot of light on the period. அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நமக்கு தெளிவுபடுத்துகிறது, படம் எடுத்து காட்டுகிறது. எஸ், apart from the autobiographies,
இது எல்லாமே சுயசரிதைகளா இருந்தது. Autobiographies means சுயசரிதைகள். Yes, the book written by the kings or they itself அவங்களாலே எழுதப்பட்டதுதான் autobiographies அப்படின்னு சொல்றோம். சரி, apart from the autobiographies of emperors, பேரரசர்கள் சுயசரிதைகள் எழுதினாங்க. அதை தவிர்த்து next தபக்கத்தி அக்பரி authored by நிசாமுதீன் அஹ்மத். தபக்கத்தி அக்பரி என்ற நூலை எழுதியது யாரு? authored by நிசாமுதீன் அஹ்மத். is considered reliable than the exaggerated account of Abul Fazl. Now Abul Fazl, look here, Abul Fazl wrote Ain Akbari. Abul Fazl wrote Ain Akbari. And Akbarnama provide detailed information about the two emperors அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை விட நமக்கு தெளிவா எடுத்து சொல்லக்கூடிய தெளிவான கருத்துக்களை சொல்லக்கூடியது எது அப்படின்னு சொன்னா இந்த தபக்கத்தி அக்பரி நிசாமுதீன் அஹ்மத். நிசாமுதீன் அஹ்மதால் எழுதப்பட்டது தபக்கத்தி அக்பரி. is considered reliable than the exaggerated account of Abul Fazl. இந்த அபுல் ஃபாசில் எழுதின நூல்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவருடைய விளக்கங்களை விட இவருடைய விளக்கங்கள் தெளிவாகவும் நம்பகத்தன்மை உடையதாகவும் குறிப்பா ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் விளக்குகிறது. இதுதான் முக்கியமானது. அப்போ இவருடைய கருத்துக்களை விட இவருடைய கருத்துக்கள் தெளிவாகவும் நம்பகத்தன்மை உடையதாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் நமக்கு டீடைல் இன்ஃபர்மேஷனை இன்ஃபார்ம் பண்ணுது. எஸ், நெக்ஸ்ட் பதௌனி இருந்தார். அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க், மிகச்சிறந்த வேலைகள் செய்தார். என்ன? தாரிகி பதௌனி wrote தாரிகி பதௌனி என்ற நூலை அவர் எழுதி முடிச்சாரு. இந்த பதௌனி was published in 1595. 1595 இது பப்ளிஷ் பண்ணாங்க, வெளியிட்டாங்க. சோ பதௌனியோட நூல்ல தாரிகி பதௌனி அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க், மிகச்சிறந்த புகழ்பெற்ற ஒரு நூலா இருந்தது. This work spans எது? பதௌனிஸோட தாரிகி பதௌனி. This work spans 3 volumes. இது 3 தொகுதிகளா இருந்தது. How many? Yes, 3 volumes. 3 தொகுதிகளா இருந்தது. Yes, the first volume, the volume on Akbar's region. First volume எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுது? Akbar's region, அக்பருடைய ஆட்சி பற்றி நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது. Is a frank and critical account. It's a frank and critical. ஓகேவா? It's a frank, வெளிப்படைத்தன்மை உடையதாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அவர் அந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படின்ற கருத்துக்களையோ அவருடைய திறமைகளை பற்றியோ நமக்கு என்ன பண்ணுது? தெளிவாக வரையறை செய்கிறது. The first one. Second volume, account of Akbar's administration. இது second volume. First volume அவருடைய ரீஜன் பத்தி சொல்லுது, ஆட்சியை பத்தி. செகண்ட் வால்யூம் அட்மினிஸ்ட்ரேஷன், அவருடைய நிர்வாகத்தை பற்றி தெளிவாக எடுத்து விளக்குகிறது. எஸ், particularly குறிப்பா the third volume of his religious policy, அவருடைய சமய கொள்கை, சமய கோட்பாடு, அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொண்டாரு. He accepted all the religious policies of the India. இந்தியாவின் அனைத்து மத கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டாரு. He introduced a new religious policy. இவர் ஒரு புதிய பாலிசியை சமயத்தில் அறிமுகப்படுத்தினாரு. அதையும் he never compelled to anyone. யாரையும் என்ன கம்பல் பண்ணி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத அவர் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. These are the very important biographies and autobiographies books. Yes students, next topic, travelers and travelers. பயணிகளும் பயண குறிப்புகளும். எந்த பயணி வெளிநாட்டில இருந்து வந்தாங்க? Which are the travelers came from out of India? What were they mentioned their books? அவர்களுடைய புத்தகங்கள்ல அவருடைய குறிப்புகள்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க? According to the
ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. இந்திய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பயண குறிப்புகள் நமக்கு சில தகவல்களை தருகிறது. டிராவலர்ஸ் அண்ட் டிராவலர்ஸ், பயணிகள் மற்றும் பயண குறிப்புகள். மார்கோ போலோ, yes, is the first man. Marco Polo is the first man. A Venetian traveler, வெனிஸ் நகர பயணி. traveler தான் travel பண்ணிட்டே இருப்பார். yes, Marco Polo a Venetian traveler, வெனிஸ் நகர பயணி, visited when the Pandya kingdom was becoming the leading Tamil power in the 13th century. So Marco Polo a Venetian traveler, Marco Polo வெனிஸ் நாட்டு பயணி, visited when the Pandya kingdom, when the Pandya kingdom was becoming the leading Tamil power in the 13th century. 13ஆம் நூற்றாண்டுகள்ல பாண்டிய பேரரசு வலிமையான பேரரசா உருவெடுத்திருக்கக்கூடிய சமயத்துல அவர் வந்தாரு. yes, what is the name of this? Marco Polo. எங்க இருந்து வந்தாரு? he came from Venetian traveler. எங்க விசிட் பண்ணார் இந்தியாவுல? when the Pandya kingdom was becoming the leading power in the 13th century. 13ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டுல பாண்டியர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமயத்துல அவர் இங்க வந்தாரு. yes, குறிப்பா எங்க வந்தாரு? Marco Polo was twice in காயல் என்கிற துறைமுகத்துக்கு வந்தாரு. எத்தனை முறை? twice. Marco Polo was twice, 2 times இங்க வந்தாரு. அது குறிப்பா காயல் துறைமுகத்துக்கு வந்தாரு. which was port city. என்ன சொல்றா? port city, துறைமுக நகரம் அப்படின்னு சொல்றோம். தூத்துக்குடி present day அப்படின்னு சொன்னா காயலுக்கு present day நேம் வந்து தூத்துக்குடி district in தமிழ்நாடு. yes, it was full of ships from Arabia and China. It was full of ships from Arabia and China. அவர் பார்த்தது என்ன? அங்க வந்த உடனே நிறைய கப்பல்கள் நின்னுட்டு இருந்தது. அந்த கப்பல்கள் எல்லாமே எங்க இருந்து வந்ததுன்னு சொல்றாரு? from Arabia and China. அரேபியா மற்றும் சீன பகுதிகளில் இருந்து வந்த கப்பல்கள் அங்க அந்த பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தன. அழகாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட், Marco Polo tells us that he himself came by a ship from China. அவர் கப்பலின் மூலம் எங்கிருந்து வந்ததா சொல்றாரு? எஸ், சீனாவில் இருந்து தான் அவர் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்ததா, குறிப்பா இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்ததா சொல்றாரு. Marco Polo tells us that he himself came by a ship from China. அப்போ வெனிட்டியன் டிராவலர் அப்படின்னு சொல்றாரு. வெனிஸ் நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரதுக்கு முன்பு அவர் சைனாவுக்கு வந்து விசிட் பண்ணாரு. அதன் பிறகுதான் அவருக்கு இந்தியாவுக்கு டிராவல் பண்ணியிருக்காரு. எஸ், அக்கார்டிங் டு மார்கோ போலோ, அவரை பொறுத்தமட்டில் thousands of horses were imported into southern India. தென்னிந்தியாவுல கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட குதிரைகளை நாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? இறக்குமதிகள் செஞ்சுட்டு இருந்தோம். by sea, இப்படி கடல் வழியாக, from Arabia and Persia, அரேபியா மற்றும் பாரசீக நாடுகளில் இருந்து வந்திருக்கிற இந்த குதிரைகள் குறிப்பா சதர்ன் இந்தியா, தென்னிந்தியாவுல வந்து இறங்கியது. எஸ், என்ன? horses are imported. எத்தனை? கிட்டத்தட்ட ஒரு 1000 horses அப்படின்னு சொல்றாங்க. Dear students, look here, travelers and travelers, வெளிநாட்டு பயணிகள் மற்றும் அவர்களுடைய பயண குறிப்புகள். Marco Polo, a Venetian traveler, visited when the Pandya kingdom was becoming the leading Tamil power in the 13th century. 14ஆம் நூற்றாண்டுகள்ல பாண்டிய பேரரசு வலிமையான பேரரசா உருவெடுக்கும் பொழுது இந்த மார்கோ போலோ இங்க வந்தாரு. இங்க இருந்து வெனிட்டியன் டிராவலர், வெனிஸ் நாட்டுல இருந்து வந்தார். எஸ், மார்கோ போலோ வாஸ் twice in காயல் என்ற துறைமுகத்துக்கு வந்தாரு தமிழ்நாட்டுல. அதுவும் 2 முறை வந்தாரு. which was port city, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. இது துறைமுக நகரம், தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடியது. it was full of ship from Arabia and China. இங்க அதிகமான கப்பல்கள் இருந்தது. அதெல்லாம் எங்க இருந்து வந்துட்டு இருந்தது? அரேபியா and China. Marco Polo tells us that he himself came by a ship
from China. அவர் சீனாவிலிருந்து கப்பலில் வந்ததாக தெளிவுபடுத்துகிறார். According to Marco Polo, அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா thousands of horses were imported. கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்ட குதிரைகளை இறக்குமதி செஞ்சிட்டு இருந்தாங்க into southern India by sea from Arabia and Persia. கடல் வழியாக அரேபியா மற்றும் பாரசீக நாடுகளில் இருந்து அதிகமான குதிரைகளை இறக்குமதி செஞ்சிட்டு இருந்தார். Dear students, I hope you can understand the classes. Thank you very much. Thank you.